வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு அறிவில்லாத விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணி போகாது. அதாவது ஃபாலோ பண்ணாமல் பின்பற்றதல்ல, இதை கொண்டு போய் என்னது எத்தி வைக்கிறது, சொல்றது, இதை நம்ம மனசுக்கு எடுக்கிறது. ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வை, செவிப்புலன், இதயம் எல்லாமே நாளை மறுமையில் என்ன செய்யப்படும்? விசாரிக்கப்படும். ஏன் இதை நம்பினாய், ஏன் இதை பரத்தினாய், ஏன் இதை சொன்னாய்? ஏனென்றால் நம்ம பேசுகின்ற செய்திகள் இருக்குதே, இவைகளுக்குள் ஒருவருடைய மானம் இழக்கப்படுற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கை போகிற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய தொழில் போகக்கூடிய காரணம் இருக்கலாம். நம்ம விளையாட்டாக நினைச்சிருப்போம், நாங்கள் விளையாட்டாக நினைத்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒரு மிகப்பெரிய கவனம் எடுப்பது எமது கடமை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்புகளில் ஒன்று இது. இரண்டாவது, இன்னொரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நல்ல வகையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நிறைய பேர் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா, கெட்ட வகையில் பயன்படுத்தக்கூடாது, அங்கனிக்கே முடிவெடுத்தாச்சு, அந்த இடத்துல முடிவெடுத்தாச்சு. நல்ல வகையில் பயன்படுத்தினா அதே இடத்துல முடிவெடுச்சு, ஒன்றும் வாசிக்கிறதும் இல்லை. எல்லாமே இவருக்கு எப்படி நடக்கும், வகை வருவதை போல நடந்து கொள்வார்கள். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது எப்படி என்பது 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். நாங்களாம் மனசில் முடிவெடுக்கிறது நல்லதல்ல. எல்லாமே அப்படி நல்லது என்ன செஞ்சிடக்கூடாது, எது கெட்டது என்பதையும் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், கேட்டு தரும். ஏன் நம்மளுக்கு எல்லாமே அப்படி தான் படும். கெட்டதுக்குள்ள நல்லது நுழைஞ்சிக்கும், நல்லதுக்குள்ள கெட்டது நுழைஞ்சிக்கும். எங்களுக்கு எது சரியா படும்? குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது, அதை பறத்துறது எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நல்லதா படுது. அப்படித்தானே படுது. எங்கேயாவது குண்டு வச்சாண்டா, அல்லது ஒரு இந்து முனியை சேர்ந்தவர் குண்டு வச்சுட்டாரு அப்படின்னா உடனே நம்மளுக்கு எது நல்லதா படுது? அதை பறத்துவது நல்லது. அப்படித்தானே? அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் தவறு செஞ்சு அதை பரத்தாமல் இருப்பது நல்லது. இதுதான் நம்ம முடிவெடுத்துக்கிற அளவுகோல். எதை பரத்த வேண்டும், எதை பரத்தக்கூடாது, எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, இதெல்லாம் எது சொல்லி தரணும்? இஸ்லாம் சொல்லி தரணும். அதுல என்ன நன்மை இருக்கிறது என்பதை பார்க்கணும். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அவர்களிடத்திலே பாதுகாப்பு சம்பந்தமாகவும் அச்சம் சம்பந்தமானவும் ஏதாவது செய்தி வந்தால் உடனே பரத்தி விடுகிறார்கள். அதாஉ பிஹி, உடனே பரத்தி விடுகிறார்கள். இப்படி பரத்தினா என்ன நடக்கும்? நல்ல தைரியம் உள்ளவன் இழக்க வேண்டி வரும். நம்ம பேசாமிக்கிற நல்லது சரியா, தைரியம் உள்ளவனை இழக்க வேண்டி வரும். பாதுகாப்பு தன்மை இல்லாமல் போகும். இன்னும் தேவையில்லாத அச்சங்கள் எல்லாம் உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பரத்தக்கூடாது. யாரிடத்திலே இது அனுப்பணுமோ அங்க அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணினார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், அது அவர்களுக்கு நல்லது என்று சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இரண்டாவது விஷயம், பேனா பரவும், எழுதுகோள் பரவும், செய்திகள் பரவும் என்பது மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் உண்டு. அந்த காலத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இதை சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இணையதளங்களை விடுங்க, சாதாரண ஒரு பேசிக்கிறது, பக்கத்து ஊருக்கு பேசிக்கொள்றது கூட வாய்ப்பு இல்லாத ஒரு காலம். ஒரு பாலைவன பூமியில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதை சொல்றாங்க, இது பரவும் என்று சொல்றாங்கடா, எவ்வளவு பெரிய ஒரு முன்னறிவு நினைத்து பாருங்க.